வெல்கம் shakshicookinglifestyle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க. ஆமாங்க, என்னடா இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா? ஆமாங்க, நம்ம இன்னைக்கு ஒரு இஞ்சி தீயல் தான் பண்ண போகிறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 1/4 kg அளவு இஞ்சி எடுத்துருக்கேன். அதே போல் 10 பல்லு பூண்டு, ஒரு மிளகாய், அதே போல் கொஞ்சமாக ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அடுத்தல பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய் துருவி எடுத்துக்கங்க. இப்படி சின்ன சின்னதாக துருவி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எல்லாமே வறுத்தெடுக்க தான் போகிறோம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகினதும் துருவி வச்சுருக்க தேங்காயை அதோடு சேர்த்து நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். அதே போல் இது கூட தேவையான அளவு மசாலாவும் நம்ம அதோட சேர்த்துக்கலாம். பூண்டு, உள்ளி, சின்ன வெங்காயம், அதே போல் ஒரு மிளகாய், இவ்வளோத்தையும் இதோட சேர்த்து நம்ம இன்னும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது இன்னும் கூட கொஞ்சம் வறுபட்டு வரட்டும். அதுக்கப்புறம் இன்னும் தேவையான பொருள் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நமக்கு இது எல்லாம் வறுத்து அரைக்கிறதுனால நமக்கு ஒரு 10-15 நாள் வெளியே வச்சாலும் கெடாது. இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதே போல் ஒரு 2 பிஞ்ச் அளவு நம்ம வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வறுத்து பொன்னிறம் வர அளவுக்கு நீங்கள் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்துட்டு இருக்க கேப்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி ஒரு மீடியமான சைஸ் அளவில் நீங்கள் கட் பண்ணி எடுங்க. இப்போ நம்ம எல்லா இஞ்சியும் இந்த அளவு கட் பண்ணி நம்ம எடுத்தாச்சு. இதை ஒரு தட்டில் நம்ம மாற்றிக்கலாம். அடுத்தல கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சு நம்ம பொரிச்சு எடுறதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. நல்லெண்ணெய் இல்லாதவங்க நீங்கள் எந்த சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி நமக்கு நல்லா மேக்ஸிமம் பொரிஞ்சு வந்தாச்சு. இதை நம்ம இன்னொரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இஞ்சியும் ரெடி ஆகிடுச்சு. அதே போல் தேங்காய், பூண்டு எல்லாமே நம்ம வதக்கி எடுத்துச்சு. அதே போல் ஒரு கொஞ்சமாக நம்ம புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம இது எல்லாத்தையுமே ஆற வச்சு மிக்சியில் வச்சு நம்ம கொரன்னு அளவுக்கு நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொரன்னு இருக்கும். ரொம்பவும் நைஸாக தண்ணி விட்டு அரைக்கணும் வேண்டாம். இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம பொரிச்சு எடுத்த எண்ணெயிலே நம்ம இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதே போல் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க, கடுகும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு எல்லாமே நல்லா பொரிய தொடங்கிடுச்சு. இப்போ ஒரு இனுக்கு கருவேப்பிலை நம்ம அதோட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா நமக்கு பொரிஞ்சு வந்துடுச்சு. இதோட மசாலா சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வத்தல் பொடி, அதே போல் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. ஜீரக பொடி இருக்கிறவங்க ஜீரக பொடி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே அரைக்கும்போது ஜீரகம் சேர்த்ததுனால இதில் நான் ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி புளி நம்ம ஊற வச்சு வச்சுருக்கலாம். அந்த கரைசலையும் நம்ம இதோட சேர்த்து கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது கொதித்து வரும்போது கொஞ்சம் லைட்டாக திக்னஸ் கிடைக்கும். அந்த டைமில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே இதோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நாள் நீங்கள் வெளியே வச்சாலும் கெடாது. புளித்தண்ணி நமக்கு நல்லாவே கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து அரைச்சது எல்லா பொருளையுமே நம்ம இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் எந்த ஒரு தண்ணியுமே நம்ம சேர்த்துக்கல. இதே போல் நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் கெட்டியாக இருக்கனால கொஞ்சம் நல்லா கெட்டிப்படாமல் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இன்னும் நம்ம உப்பு சேர்த்துக்கல. இந்த இஞ்சி தீயல் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. இப்போ இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லாவே எல்லா இடத்துலையும் படும்படி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாப்பிட்ட பிறகு கொஞ்சமாக லாஸ்ட்டாக கொஞ்சோல இஞ்சி நம்ம தீயல் சேர்த்து சாப்பிட்டோன்னா உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமாக ஜீரண பிரச்சனையே வராது. இப்போ நமக்கு எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்துடுச்சு. சூப்பரான ஆரோக்கியமான இஞ்சி தீயல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்படி ஒரு பாக்ஸில் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தேவையான போது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சு நம்ம சுடுசோரோடு நம்ம வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கலாம், செமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இதை கொஞ்சமாக லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்து பழகிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.